உயர்கல்வித்துறை அரசாணைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய அறப்போர் இயக்கம். தனியார் பொறியியல் கல்லூரிகள் பேராசிரியர்களை போலியாக கணக்கு காண்பித்து மோசடியாக அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்றது குறித்து அறப்போர் இயக்கம் கடந்த ஆண்டு 2024-23/7 அன்று வெளிப்படுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு புகார் அனுப்பியிருந்தது. அதைத் தொடர்ந்து மோசடி குறித்த நடவடிக்கைக்காக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை 25/7/2024 அன்று 3 நபர்கள் கொண்ட குழுவை அறிவித்தது. அந்த குழுவிற்கு 1 வாரம் கால அவகாசமும் கொடுக்கப்பட்டது. 1 வருடம் முடிவுற்ற நிலையில் இன்று வரை 3 குழு எந்தவித ஆய்வறிக்கையும் வெளியிடவில்லை. மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எனவே மேற்கண்ட அரசாணைக்கு 1 ஆண்டு நிறைவை முன்னிட்டு அரசாணைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய அறப்போர் இயக்கம். ராதாகிருஷ்ணன், அறப்போர் இயக்கம். அறப்போர் இயக்கம் வந்து கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். அதில் என்னன்னா 460 கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் 224 பொறியியல் கல்லூரிகள் 352 பேராசிரியர்களை போலியாக கணக்கு காண்பித்து அங்கீகாரம் வாங்கியிருந்தாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருந்தாங்க. அந்த தரவுகளை வெளியிட்டிருந்தோம். அதன் மீது நடவடிக்கை கேட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஒரு 3 குழு அறிவிச்சிருந்தாங்க. 1 வார காலத்திற்குள்ள இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி போடப்பட்டு 1 ஆண்டு நிறைவாயிடுச்சு. ஆனால் 1 ஆண்டு நிறைவுற்ற இந்த சமயத்திலையும் எந்த விதமான நடவடிக்கையோ எந்த விதமான அறிக்கையோ வெளியிடவே இல்லை. இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள்ல, தனியார் பொறியியல் கல்லூரிகள்ல படிக்க வர்றாங்க. அவர்களுக்கான தரமான கல்வியை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அதே போல இல்லாத பேராசிரியர்களை எப்படி இவங்க கணக்கெடுத்துட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்போ ஒன்று தரவுகளை ஆய்வுக்கு சென்ற ஆய்வு குழு முதல்ல அவங்க அங்க தவறுகளுக்கு துணை போயிருக்காங்கிறது தெரிய வருது. 2வது தனியார் பொறியியல் கல்லூரிகள் 1 நாள் நடிகர்களை வச்சு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்கன்றது தெரிய வருது. அந்த கல்லூரிகள் மீது, கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க, இந்த ஆண்டுக்கான இன்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் சேர்க்கைக்கு புறக்கணிக்க வைங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் கேட்டிருந்தோம். இந்த வருஷமும் அந்த மோசமான கல்லூரிகள் அட்மிஷன் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான கோரிக்கையா வைக்கக்கூடிய அந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது உடனடியாக நடவடிக்கையை வெளியிடுங்க. குறைபாடுகள் இருக்கக்கூடிய, அதாவது டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பேராசிரியர்களை மோசடியாக கணக்கு காண்பித்து அட்மிஷன் வாங்கின அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் குற்றவியல் ரீதியான நடவடிக்கையும் எடுங்க. 2வது அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், ஆய்வுக்கு சென்ற அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஆய்வுக்குழு, இந்த மோசடிக்கு துணை புரிந்த அந்த ஆய்வுக்குழுவின் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க அப்படின்றத சொல்லியிருக்கும். 3வதாக இப்போ 2024-25 25-26க்கான டேட்டாவும் இன்னும் வெளியிடப்படவே இல்லை. இந்த 3 குழு என்ன செய்யுது அப்படின்ற தெளிவான அறிக்கையை வெளியிடுங்க. இந்த ஆண்டுக்கான தரவுகளையும் வெளியிடுங்க. குறிப்பாக இப்போ வேல்ராஜ் அவர்கள், முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கான அறிக்கையை உடனடியாக பப்ளிக் பண்ணுங்க. 11 அஃபீஷியல்ஸ் மீது எஃப்ஐஆர் பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன தவறுகள்ல யார் யார் துணை புரிந்தாங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதை வெளியிடுங்க, பொது வெளியில வைங்க அப்படின்றத கேட்குறோம். குறிப்பா இப்போ வர இருக்கக்கூடிய சிண்டிகேட் மீட்டிங்ல இந்த கல்லூரிகள் எல்லாருமே இன்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் சேர்க்கையை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா மாணவர்கள் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு கல்லூரி மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. மாணவர்கள் காரணம் காண்பித்து தனியார் பொறியியல் கல்லூரிகள் தங்கள் மீதான நடவடிக்கையிலேருந்து வெளியில போயிடுவாங்க. அதனால இப்ப கவுன்சிலிங் நடந்துக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால் உடனடியாக மோசடியாக அனுமதி வாங்கிய அந்த கல்லூரியை இந்த அட்மிஷன்லேருந்து, இந்த கவுன்சிலிங்லேருந்து அப்புறப்படுத்துங்க. இதை அறப்போர் இயக்கம் தொடர்ந்து கேட்டு. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் அவங்க தரப்புலேருந்து என்ன பதில் வந்தது, என்ன அறப்போர் இயக்கம் இதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கு சார்? போன ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி வெளியிட்டதுக்கு பிறகு எழும்பூர் எம்எல்ஏவா இருந்த திமுக எம்எல்ஏ ஐ பரந்தாமன் அவர்கள் நேரடியாக சந்திச்சு இதை பற்றி எலாபரேட் பண்ணியிருந்தோம். அதற்கு பிறகு இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியோடைய சீஃபாக இருக்கக்கூடிய டோட் கமிஷனர் ஆப்ரஹாம் ஐஏஎஸ் அவரை பார்த்து இதை பற்றி டீட்டெயிலிங் கொடுத்துருந்தோம். அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக முதலமைச்சரை உடனடியாக சிறப்பு கவன ஈர்ப்பு கடிதம் அனுப்பியிருந்தோம். அந்த நினைவூட்டல் கடிதம் போல டேபிள் பண்ணுங்க, சட்டமன்றத்திலே டேபிள் பண்ணுங்க, அடுத்த ஆண்டு 25-26 துவங்க போது அதுக்குள்ள டேபிள் பண்ணுங்கன்னு கேட்டுப்போம். அதுலேயும் பதில் இல்லை. அதுக்கப்புறம் கூடுதல் ஆதாரத்தோட
அரசு கெஸ்ட் லெக்சரா இருக்கக்கூடியவரே இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காருன்ற கூடுதல் ஆதாரத்தை மார்ச் மாதம் வெளியிட்டு திரும்ப நினைவூட்டல் செய்திருந்தோம். இந்த வருஷம் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் டிரான்ஸ்பரண்டா டேட்டா வெளியிடுங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தோம். இது மட்டுமே இல்லை, மற்ற பல்கலைக்கழகங்கள் விவரங்களையும் கல்லூரிகள் விவரங்களையும் பேராசிரியர் யாரு, இணை பேராசிரியர் யாரு, துணை பேராசிரியர் யாருன்னு தகவல்களை வெளியிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் எதுவுமே வெளியிடலை. கடந்த 1 ஆண்டுகளாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை நினைவூட்டல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சார் அவங்க தரப்புல என்ன பதில் சொல்றாங்க சார்? இது வரைக்கும் 0. உண்மையாவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாணவர்கள் மீது அக்கறை இல்லைன்றது வெளிப்படையா தெரியுது. ஒரு பெயர் பட்டியலை வெளியிடவே இல்லை. இவர்கள் தான் துணை புரிந்தவர்கள் என்றோ, இந்த கல்லூரி மீது தான் நடவடிக்கை என்றோ, இந்த பேராசிரியர் மீது தான் நடவடிக்கை என்றோ ஒரு வரி கூட இது வரைக்கும் பேசல. சொல்ல போனா முதலமைச்சர் இது குறித்து 1 வருடமாக மௌனமா இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல கூட அவர் உயர்கல்வி சார்பான இந்த அண்ணா பல்கலைக்கழக மோசடி சார்பா ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை. பொன்முடி அவர்கள் பேசினாரு, நாங்க நெருங்கிட்டோம் புடிச்சிட்டோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் துறையிலேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. கோவி செலியன் வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது பொதுவெளியில இது சம்பந்தமா சந்திச்சிருக்காரா சொல்லுங்க. இல்ல சிண்டிகேட் மெம்பர்ஸ், இல்ல சிண்டிகேட் டீம் இது சம்பந்தமா எங்கேயா வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா சொல்லுங்க. இந்த மோசடி சம்பந்தமான ஆய்வு செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அறிக்கையை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுருங்க, பொதுமக்களுக்கு தெரியப்படுதுங்கன்னு நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? இப்ப அடுத்த தகவல்களை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அடையாள ரீதியான முன்னெடுப்பா இன்னைக்கு இந்த அரசாணைய ஒரு அரசாணை போட்டு அந்த அரசாணையை செயல்படுத்துறது கூட பக்கற்ற நிலையில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாருன்னு தெளிவாவே தெரியுது. தேவைப்பட்டா சட்ட ரீதியான முன்னெடுப்புகளுக்கு அடுத்து நகர்வோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் இடைநீக்கம் செய்யப்பட்டது, மற்ற தகவல்களை பொறுத்து சட்ட ரீதியான முன்னெடுப்பு நம்ம எடுப்போம். சார் இவ்வளவு ஆதாரங்களை நீங்க கொடுத்த பிறகும் அண்ணா யூனிவர்சிட்டி மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியை ஆக்ஷன் எடுக்க விடாம தடுக்கிறது யாரு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? காரணம் என்னன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தான், துணை பேராசிரியர் இணை பேராசிரியர்கள் தான். இவங்க ஏற்கனவே இதுக்கு முன்பாக இன்ஸ்பெக்ஷன் போகும்போது என்ன முறைகேடுகள் நடந்திருக்கு, இது எல்லாமே உள்ளுக்குள்ள டிஸ்கஷன்ல இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் போனவங்க ஆய்வுக்கு சென்றவங்க பட்டியலை வெளியிடலாம். நம்ம அதுக்கு ஏற்கனவே ஆர்டிஐயும் போட்டிருக்கோம். இங்க ஆய்வுக்கு சென்ற தேதிகளையும் கல்லூரிகளையும் கொடுத்தவர்கள் ஆய்வுக்கு சென்றவர்கள் பட்டியலை வெளியிடவே இல்லை. அப்போ இந்த இணைப்பட பிரகாஷ் அவர்களுக்கோ இல்ல முன்னால வைஸ் சான்சலரா இருந்த வேல்ராஜ் அவர்களுக்கோ அப்போதைய சிஐ டைரக்டரா இருந்த இளைய பெருமாள் அவருக்கோ இப்ப இருக்கக்கூடிய அவருக்கும் இணைப்பு இருக்கோன்றதை நம்ம சந்தேகமா பார்க்கணும். தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில நடந்த கிட்னி திருட்டு, சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிட்னி திருடுனாதான் அது திருட்டு, இங்க முறைகேடு நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையிலேயே ஒரு பொறுப்பற்ற அமைச்சர் தொடர்ந்து அந்த துறையில இருக்கிறதா தான் பாக்குறோம். ஏன்னா போன வருஷம் இதே சமயத்துல அவர் சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிலையங்கள் எல்லாத்தோட தரவுகளை நாங்க வெளிப்படையா போட்டிருக்கோம், நீங்க போய் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில பாருங்கன்னாரு. ஒரு விவரம் கூட இல்லை. ஏன்னா எந்த நிறுவனமும் அவரை மதிக்கல. அப்படி ஒரு பொறுப்பற்ற மரியாதையற்ற நபர், அவரு குரலுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ நம்ம வெளிப்படையா அவர் அறிவிக்கல. அப்போ அந்த இடத்துல இருக்கிறது தகுதி இல்லாத நபரா தான் நம்ம பார்க்கணும். சட்ட ரீதியான மூவ்மெண்ட் அறப்போர் இயக்கம் எடுத்திருக்குதா சார்? இந்த தரவுகள் வருவது பொறுத்து தான் நம்ம அடுத்த சட்ட ரீதியா முயற்சி எடுக்க முடியும். ஏற்கனவே டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில கடந்த ஆண்டு இந்த 1100 கல்வி நிலையங்கள்ல யார் ஆய்வுக்கு சென்றார்கள், எந்த தேதி என்ன, எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு 2-3 ஆர்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே ஆணையத்துக்கு போயிருக்கு. தரவுகள் வரும் பட்சத்துல அதுவும் பொது வெளியில வெளியிட்டு